வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது வரும் காலங்கள் இப்போதைய சூழலில் வந்து ரொம்ப இயக்குனர்கிட்டையும் நிறைய பேர்கிட்டையும் கதை அம்சமே கிடையாது. ஆமாம், திரைக்கதை கூட அந்த அளவுக்கு இல்லை. அதை விட சுத்தம் பாடல்கள், அதையெல்லாம் விட அந்த பாடல் வரிகளை கேட்டோம்னா நொந்து நூடாயிடும். நம்மளே வந்து தற்கொலை பண்ணிக்க வேண்டியதான். அப்படிப்பட்ட கேவலமான வரிகள், கேவலமான இசை. அப்படிப்பட்ட சூழல்ல தான் இன்னைக்கு டோட்டலாகவே தமிழ் சினிமா, மற்றபடி கேரளா, தெலுங்கு, இதையெல்லாம் விட ரொம்ப தூக்கலானது ஹிந்தி. ஹிந்தியில் இன்னும் சுத்தம் கதையம்சமே கிடையாது. பாடல்களும் அந்த அளவுக்கு முதல்ல மாதிரிலாம் நிற்கல. இன்னைக்கும் இந்த ஹம் ஆப்கே கவுன் கை, அந்த தில்வாலே துல்யானே லீஜா ஹீரோ பட பாடல்கள்லாம் வந்து இன்னைக்கு அப்படியே அற்புதமா மனசு இன்னைக்கு நிற்கும். பல பேர் பார்த்தீங்க இன்னைக்கு வந்து காலர் டியூனா வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பாடல்கள். படங்களும் அதே மாதிரி இருந்தது. நம்ம எந்த ஒரு விஷயம் இல்லாம ஆபாசங்கள்லாம் கரெக்டா இருக்கும். எந்த ஒரு தன்மை இல்லாம ரொம்ப தெளிவான படங்கள். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. கதை கிடையாது, ஸ்கிரீன் பிளே கிடையாது, இசையும் கிடையாது, அது கொண்ட தகுந்த பாடல் வரிகளும் கிடையாது. ஆனா ஆபாசம் மட்டும் இருக்கும். ஆமா, அதான் நிதர்சனமா அதை வச்சு இன்னைக்கு காலத்தை ஓட்டக்கூடிய ஒரு சூழல். வரும் காலங்களும் அப்படித்தான் இருக்கும். வருங்காலங்கள இன்னும் ரொம்ப கேவலமா மோசமா பேசாம பிஎஃப்ஏ ஓட்டிடுவாங்க, ப்ளூ ஃபிலிமே ஓட்டிடலாம். அந்த அளவுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. சமீபத்தில் இருந்த அனிமல் அப்படிங்கிற படம் இருக்கு, ரன் கபீர் மற்றும் ராஸ்மிகா பந்தானா நடிச்ச படம். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு படம் தெரியுமா? எவ்வளவு ஒரு ஆபாசமான ஒரு, அதுல வந்து திருப்தி அப்படிங்கிற ஒரு நடிகை வந்து படுக்கை இருக்காச்சு நேச்சராக நிர்வாணமாகவே அந்த நடிகை நடிச்சாங்க. ஏகப்பட்ட எதிர்ப்புகள். அதுக்கு வந்து திரிஷா கூட ஓகே கொடுத்ததுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய நம்ம தமிழ் ரசிகர்கள், என்னமா நீ பேசிட்டு இருக்கிற, உனக்கு எவ்வளவு ஆதரவா நாங்க பண்ணிட்டு இருந்தோம், மன்சூர் அலிகான் உன் மேட்டர்ல எவ்வளவு ஆதரவா உனக்கு பண்ணிட்டு இருக்கோம், ஒரு கலாச்சார மகின் வெளிப்பாடு இல்லாம கலாச்சாரத்துக்கு மோசமான ஒரு அந்த திருப்தி அப்படிங்கிற நடிகை எல்லை மீறி படுக்கை காட்சி நடத்திருக்கிறாங்க. அதுக்கு போய் அந்த டோட்டலா அந்த அனிமல் படத்துக்கு நீ எப்படி நீ ஆதரவு தெரிவிக்கலாம் சொல்லி கிடிகிளின்னு கிழிச்சாங்க நடிகை திரிஷா. அடுத்த நாளே அவர் தன்னுடைய பதவி நீக்கி விட்டார். அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு படமா அந்த அனிமல் இருந்தது. இன்னைக்கு அதன் அடிப்படையில வந்து அவர் அதே நடிகை அந்த திருப்திங்கிற அந்த டிம்ரிங்கிறவர் விக்கி கௌசலோட வந்து இன்னைக்கு ஜோடியா நடிச்சிருக்கிறார். பேட் நியூஸ் அப்படிங்கிற படத்துல. அது இன்னும் மோசமா இருக்குது. அதனுடைய ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கான். அதுல வந்து ஜானம் அப்படிங்கிற பாடல் வந்து மிக படு கவர்ச்சி. ஆமா, படுக்கையறை காட்சிகள், குளியலறை காட்சிகள், மற்றும் நீச்சல் குள காட்சிகள் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆமா வன்கொடுமை, பாலியல் தூண்டல்கள், ஆபாசங்கள் சொல்லிட்டு நிறைய இருக்கு. இதுக்கு வந்து ஹிந்தியில வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது. இருந்தாலுமே கூட உலக அளவுக்கு பல நெட்டிசன்கள் இன்னைக்கு வந்து இந்த மிக ஆபாசத்தின் உச்சம் சொல்லி போட்டு ரொம்ப கொடூரமா தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கதைகள் ஒண்ணுமே கிடையாது. கதைகளை காமிச்சுன்னா பரவாயில்ல, திரைக்கதையில காமிச்சுன்னா பரவாயில்ல, ஒரு பாடல்களை காமிச்சுன்னா பரவாயில்ல. நம்ம பிஎஃப் மாதிரி, ப்ளூ பிலிம் மாதிரி வந்து இன்னைக்கு வந்து மிக கேவலமான ஒரு சூழல்ல வந்து இந்த பேட் நியூஸ் அப்படிங்கிற படம், அதுக்கு முன்னால் இந்த அனிமலுங்கிற படம்லாம் வந்து இன்னைக்கு திருப்தி அப்படிங்கிற ஒரு நடிகை வந்து தூக்கி விட்டுருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. 14 கோடிக்கு வந்து அவர் வந்து இன்னைக்கு பங்களா வாங்கியிருக்காருன்னா அப்புறம் பாத்துக்கலாம். அவருக்கு ஒரு தனிப்பட்டாளம். அப்போது கதைக்கு தனிப்பட்டாளம் கிடையாது, ஆபாசத்துக்கு ஒரு தனிப்பட்டாளம், நிர்வாணத்துக்கு ஒரு தனிப்பட்டாளம், கவர்ச்சிக்கு ஒரு தனிப்பட்டாளம். ஆமா, எல்லாத்தையும் காமிச்சு அதுக்கு ஒரு தனிப்பட்டாளம். அவ்வளவு. இதுதான் வந்து இப்போதைய ஒரு சினிமா துறையா இருந்தது, குறிப்பாக ஹிந்தி. அதையெல்லாம் விட இன்னொன்னு, நடிகர் விஜய், நடிகை விமலா ரமணன் அப்படிங்கிறவங்க வந்து லிவிங் டுகெதரா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர்கள். அவங்க வந்து வெளியே சொல்லல அந்த அளவுக்கு. இருந்தாலுமே கூட அவருக்கு எப்படிப்பட்டவங்களும் இன்னைக்கு வருங்காலங்களில் தெரிஞ்சிருச்சு. அவங்களும் இதே மாதிரிதான். இன்ஸ்டாகிராம்ல வந்து முதல்ல வந்து லைட்டா ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் லைட்டா மீடியமா அதை காமிக்கி இதை காமி ஒட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் இருக்க ரொம்ப நெருக்கமான போட்டோக்களை விட்டாங்க. ஆமா, அப்பதான் தெரியும் இவங்க வந்து லிவிங் டுகெதரா வாழ்த்துட்டு இருக்காங்க போல இருக்கு. இவங்க நடிகர் தான். அதாவது பேர் வந்து நடிகர் விஜய், நடிகை விமலா ரமணன். அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல என்ன ஆகுது, ஒரு ஒரு நேரம் வரும் இல்லையா, தூக்கலா காமிக்கிறா அப்படிங்கிற சமயத்துல போன பிறந்தநாள் விழாவில் சுத்தமாவே தன்னுடைய அந்தரங்கமான உறுப்புகளை காட்டி மற்றபடி குளியலறை காட்சிகளாம் தெரியக்கூடிய அளவுக்கு மிக கேவலமான ஒரு
வீடியோவை படத்தை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அதாவது நடிகர் விஜய், விமலா ரமன், நடிகர் விமலா ரமன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. ஒருபடி மேல போய் நீச்சல் குளத்துல குளிக்கக்கூடிய காட்சி, அதுல வந்து ஆபாசமான ஒரு உறுப்புகள் தெரிகிற மாதிரி ஒரு காட்சி. மற்றபடி இதையெல்லாம் வந்து நெட்டிசன் இன்னைக்கு வந்து நிமித்தி எழுதிட்டாங்க. என்னடா அது இந்த அளவுக்கு ஒரு கலாச்சாரத்தின் வகை சீர்கட்டு விட்டுதேன் அப்படி. இத்தனைக்கு வந்து அது நடிகர் 2 பேருக்குமே நடிகர் விஜய், மற்றபடி வந்து நடிகை விமலா ரமணன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 40 வயசு தாண்டியாச்சு. அந்த அளவுக்கு ஒரு நிலைமை. 40 வயசுக்கு மேல உள்ளவங்க இந்த அளவுக்கு நடிக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் இளம் வயது இருக்கக்கூடிய இப்போதைக்கு உள்ளவங்க எவ்வாறு நடிப்பார்கள் அப்படிங்கிறது. நடிகர் விஜய் இல்ல, நடிகர் வினய் மன்னிக்கணும், நடிகர் வினய் அப்படிங்கிறவர். ஆமா, நடிகர் வினய் அப்படிங்கிறவர் இந்த அளவுக்கு கவர்ச்சிகரமா நடிச்சிருக்கிறார். அவருக்கு ஜோடியா விமலா ராமன். 2 பேருமே லிவிங் டுகெதர் ஜோடிகள். இருக்க வேண்டியதான் லிவிங் டுகெதர் ஜோடியா இருங்க, மற்றபடி கல்யாணம் பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க, கல்யாணம் பண்ணி வாங்க. கவர்ச்சியை காட்டக்கூடிய அளவுக்கு மற்றபடி அதை வைத்து ரசிக்கப்பட்டதில்லை கவர்ந்து இழுக்கக்கூடியவளோ இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் சினிமா என்பது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. சினிமா என்பது என்ன? ஒரு பதிவு, ஒரு அனுபவத்தின் வெளிப்பாடு, ஏதோ ஒரு கற்பனையின் வெளிப்பாடு. அதை வைத்து அந்த காலத்துல தான் வந்து சில வந்து ஒரு அதை வச்சு திருந்தக்கூடிய ஒரு சூழல், மற்றபடி வந்து அதை வைத்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய சூழல். அதையெல்லாம் விட அதை வைத்து படிப்பினை நிறைய இருந்தது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வசந்த மாளிகை, அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய அந்த சூரியகாந்தி, இந்த மாதிரி படம் அடிக்கிட்டே போலாம். அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இன்னைக்கு ஒரு படிப்பினை. தங்க பதக்கம்லாம் வந்து எப்படிப்பட்ட படங்கள், அந்த மாதிரி ஒரு கதை அம்சம் சினிமாவை வந்து தூக்கி நிறுத்திது. சினிமா அப்படின்னா இப்படித்தான் இருக்கும். அன்னைக்கு அப்படி இல்லை. சினிமா அப்படின்னாலே அதனுடைய பிம்பம் மாறிவிட்டது. என்னப்பா அது பிஎஃப்பா, ப்ளூ ஃபிலிம் அப்படித்தான் இருக்கு. அந்த அனிமல் படமும் இப்ப வந்து ட்ரெய்லரா ஓடிட்டு இருக்க பேட் நியூஸ் அப்படிங்கிற படமும், இந்த நடிகர் வினய், நடிகை விமலா ராமனும் அதை விட கொண்டாட்டமா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே இதெல்லாம் வந்து தமிழக அரசு, குறிப்பாக வந்து இந்திய அரசு சென்சார் போர்டு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அவர்கள் விடுறாங்க இன்ஸ்டாகிராம் மற்ற சோர்ஸ் இணையதளத்தை விட்டாலுமே கூட அதை எதிர்ப்புகள் தெரிவிக்க நெட்டிசன் இருந்தாலுமே கூட அதையும் கோர்ட்ல கேஸ் போட்டு மற்றபடி இந்த மாதிரிலாம் வந்து கலாச்சார மகிமை, கலாச்சார பண்பாடு சீரழியுது, ஏன்டா எங்களை குடி கெடுக்கிறீங்க அப்படிங்க சொல்லக்கூடிய அளவுக்கு பல பேர் இருக்கிறாங்க. ஆனா சட்டப்படி தண்டிக்கக்கூடிய அளவுக்கு சில பேர் தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து முன்னால வரணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து கோர்ட்ல கேஸ் போட்டு எல்லாத்தையும் வந்து கூண்டுல நிறுத்தணும். இல்லைன்னு வச்சுக்கலாம், வரக்கூடிய காலங்கள்லாம் வந்து சினிமானா என்னப்பா, அடப்போடா வாங்க, அதை காட்டுவான் இதை காட்டுவான், பொம்பளை ஆட விடுவானு, குளிக்க விடுவானு, நிர்வாணமா காட்டுவானுங்க. அப்புறம் மற்றபடி மேலே காட்டுவான், கீழே காட்டுவான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வணக்கம்னு போட்டு விட்டுருவான், வந்துகிட்டே இறங்கிப்பான். இடையில இடைவேளைன்னு விடுவான், ஒரு டீயை சாப்பிடுங்க, ஒரு பண்ணை சாப்பிடுங்க, அது 5 ரூபா பண்ணு, 500 ரூபா அங்க முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் வரக்கூடிய சூழலுங்கிறது தான் இப்ப தெரியுது. அப்படிதான் தெரியும் போல இருக்கு. ஆகவே வர உங்களுக்கு சினிமாவுடைய தரம் குறைந்து விட்டது. நம்ம சினிமானா என்ன, அது வந்து மிகப்பெரிய ஒரு மன பாதிப்பு, அது மிகப்பெரிய ஒரு படிப்பினை அப்படிங்கிறதெல்லாம் போய் சினிமா என்பது ஒரு தேவையற்ற ஒரு கவர்ச்சி, தேவையற்ற ஒரு நிர்வாணம், தேவையற்ற ஒரு முகம் சுழித்தல், குடும்பத்தோடலாம் பார்க்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரிதான் வரும் காலம் இருக்குது. அப்படி இருக்கும். அப்படிங்கிறது தான் நம்ம இப்போதைய நிலையில எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்பதை பகிரங்கமான ஒன்று. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.